Wednesday. The Gospel of the day. You are a priest of the order of Melchizedek and forever. The Lord ordained his apostles to be his priests and carry on his mission. In turn, they ordained their successors, and today we have priests who can trace their ordination to Holy Thursday. Pray for the priests who baptized you, receives you in the sacrament of reconciliation, blessed your wedding, and gave you communion when you were sick. Each priest is a man with a body of soft clay. Mary, Mother of Priests, pray for priests that they may love your divine Son who chose them. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. வேசுலன் வாழ்வுகளின் புதன்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம். கடலூர் எங்களுக்கு திருச்சியை விட்டு அடுத்து இருந்த உறைவிடமாக இருந்ததினால் நான் அங்கு குருமடத்தில் சேர்ந்தேன்.
1966 6/6/66 எஸ்எல்சி முடித்த தேதி. பிறகு 68 பெரிய குருமடம் சென்ட் பீட்டர்ஸ் செமினரி. 25 வயதில் குரு பட்டம். இன்று 40வது ஆண்டு நிறைவு. குரு பட்டத்தின் 40வது ஆண்டு. அப்படி என்றால் 65. இந்த 65 வருடங்கள் வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி. 40 ஆண்டுகள் இறைப்பணியில் தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த ஆவிக்கு நன்றி. என் நல்லாயன் கிறிஸ்து என்னை பல வகைகளிலே ஆசீர்வாதத்துடன் வழிநடத்தி இருக்கிறார். எந்த குறையும் இல்லை. வயதுக்கேற்ற ஒரு சில நோய் நொடியை தவிர மற்றபடி 50 வயது வரைக்கும் நல்ல 100% சுகம். பல வகையான அனுபவங்கள், பல வகையான மேய்ப்பு பணிகள், நிறுவனங்கள், பெரிய பங்குகள், சிறிய பங்குகள், நகர பங்குகள், கிராமத்து பங்குகள், இவ்வாறு பல வகையான அனுபவங்கள், பலதரப்பட்ட மக்கள், கொஞ்ச நஞ்சமல்ல. கேம்ஸ் பீப்புள் பிளே என்ற புத்தகத்தில் வருகின்ற அனைத்து ஈக்குவேஷன்ஸ், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே என்று 6-7 ஈக்குவேஷன்ஸ் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் சந்திப்பது மிக சிறந்த அனுபவம். இறைவன் இப்படி வழிநடத்தியதற்காக நன்றி. எத்தனை விதமான நன்மக்கள் இந்த 40 வருட அனுபவத்தில் எவ்வளவோ பேர் தாராளத்தில், அன்பிலே, கருணையிலே. நேற்று ஒரு இடம் சொல்லியிருந்தேன், எனக்கு மிக சிறந்த பண்புகளை கற்றுக் கொடுத்த ஒரு மதர் சுப்பீரியர் ஷீலா தாம்சன், ஒரு ஆஸ்திரேலிய மதர் சுப்பீரியர். என்ன அருமையான பாடங்களை, விழுமியங்களை, வாழ்வின் தத்துவங்களை சின்ன சின்ன காரியங்களிலிருந்து ஒரு 3 வருடத்தில் அதிகமாக அவரிடம் கற்றுக்கொண்டேன். சென்னையில் தாய் தந்தையருக்கு அடுத்து, இறைவனுக்கு அடுத்து இப்படியான நன்மக்கள் ஏராளம், அனுபவங்கள் ஏராளம். பல வகைகளில் வழிநடத்திய இறைவனுக்கு இந்த 40 ஆண்டு கால இந்த உழைப்பை, இந்த குருத்துவ பணியை உங்களோடு சேர்ந்து அர்ப்பணிக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி அதுதான். நல்ல மனம் கொண்டவருக்கு நாளெல்லாம் நல்ல நாளே, நல்லதையில் செய்திடவே நாள் பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். ஆகவே நல்லவைகளை செய்வோம். இயேசுவை போல சென்ற இடமெல்லாம் நல்லதை செய்தார் என்பதை போல நல்லதை செய்வோம். ஆகவே இத்தகைய அனுபவத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி உங்களோடும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக அன்பொலி டிவி, ஹோலி கிராஸ் டிவி, யூஎஃப்எக்ஸ் சேனல், சேட்டலைட் டிவி, யூடியூப் டிவி, உலகமெங்கும், சென்னையில் அற்புதர் இயேசு டிவி, இவைகளில் நேரடி ஒளிபரப்பாகவும் பதிவு செய்யப்பட்ட ஒளிபரப்பாக மற்ற டிவிகளிலும் செய்வது பார்க்கின்ற மக்களையும் இந்த நன்றி திருப்பலியில் என்னோடு சேர்ந்து நன்றி கூற அழைக்கின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். மெல்கிசதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவர் எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடம் இருந்த எல்லாவற்றிலிருந்தும் 10 பங்கை அவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர். இவர் குருவாக என்றும் நிலைத்திருப்பார். அழியாத வாழ்வின் வல்லமை குருவாக தோன்றியிருக்கின்றார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றும் குருவே இன்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்க அருளாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Stretch out your hand. கையை நீட்டும். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சென்ட் அம்ப்ரோஸ் உடைய வார்த்தைகள் இந்த நற்செய்தி பகுதிக்கான விளக்கம். Stretch forth your hand to the poor person who begs you, to help your neighbor, to give protection to a widow, to snatch from harm one whom you see subjected to unjust insult. Hold it out to God for your sins. The hand is stretched forth, then it is healed. உன்னிடம் யாசிக்கும் ஏழைக்கு உன்னுடைய உதவி கரம் நீட்டு. நீ அடுத்தவருக்கு உதவுவது, ஒரு விதவைக்கு பாதுகாப்பு கொடுப்பது, உன் கண் எதிரில் ஒருவர் அநீதியான அவமானங்களுக்கு உட்படும் போது அதிலிருந்து காப்பாற்றுவது, கடவுளிடம் உன் பாவங்களை அறிக்கையிடுவது போன்றது. அவர் முன் உன் கரங்களை நீட்டி குணமாக்க பெறுவாய். ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட் என்ற இந்த வார்த்தைக்கு புனித அம்ப்ரோஸ் கொடுக்கின்ற விளக்கம், யாசிப்பவர்களுக்கு உதவ வேண்டும், ஆனால் ஏமாறக்கூடாது. அந்த யாசிப்பதை வைத்துக்கொண்டு ஏமாற்றுபவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் சுலபமான வேலை பிச்சை எடுப்பது. மனிதரிடம் இருக்கக்கூடிய இரக்க குணத்தை சுரண்டுவது. பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரி போனால் போகுது, ஒரு 5 ரூபா 10 ரூபா போடுறோம் இல்லையா, தப்பு. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படின்னு நமக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்துக்கு இல்லை. ஏழையாக இருக்கிறானா, அவனுக்கு சாப்பாடு இல்லையா, சாப்பாடு போடு. அப்படி உனக்கு இரக்கம் இருந்தால் அப்படியே காரில் பின்னாடி உட்கார வச்சு வீட்டுக்கு வந்து வேலை கொடுத்து சாப்பாடு கொடுக்க பாருங்க, நிற்கவே நிற்காது. ஏன்? சுலபமான பிழைப்பு பிச்சை எடுப்பது. ஆகவே இதை கருத்தில் வைத்துக்கொண்டு எல்லாரும் கை நீட்டுறவங்களுக்கெல்லாம் காசு போடாதீர்கள், கெடுக்கிறீர்கள். கையை நீட்டி காசை வாங்கிக்கிட்டு அவ்வளவும் சாராயம், அடுத்த நாள் வேலை செய்ய மாட்டான், மப்புல அங்கங்கே படுத்து விட்டுப்பான். இதுதான் நடக்கிற கதை. அப்போ நீங்கள் இரக்கம் காட்டுறது பயனுள்ளதா, புண்ணியமா? இல்லை. உள்ளதையும் கெடுப்பது, நல்லதையும் கெடுப்பது. இந்த இரக்கத்தின் பெயரால் அவர்கள் நம்மை சுரண்டுவது. இரக்கம் காட்ட வேண்டும். காட்டுகின்ற இடத்தில் யாருக்கெல்லாம் விதவைக்கு பாதுகாப்பு கொடுப்பது, பல சமயங்களில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது விதவையின் சொத்துக்களை அபகரிப்பது. பெண்களாக இருந்தால் அவளை ஏமாற்றுவது. இது வாங்கித்தரேன், எலக்ட்ரிக் கனெக்ஷன் வாங்கித்தரேன், பம்பு கனெக்ஷன் வாங்கித்தரேன், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே கப்பம் கட்டணும், இங்கே கப்பம் கட்டணும், காசு கொடு, உனக்காக செய்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட காசை சுரண்டுவது.
உதவுகிறேன் பேர் வழி என்று. ஒரு கோவிலில் ஒரு 4-5 பொம்பளைங்க உட்காந்துருந்தாங்களாம். ஃபாதர் உங்களுக்கெல்லாம் புடவை தரத்துக்காக இருக்கிறாரு, கொஞ்சம் நேரம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் இப்படி கோயிலுக்கு போகிறோமா. ஒரு பேர் வழி, ஃபாதர் இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புடவை கொடுப்பாரு, நீங்கள் மூக்குலையும் காதலையும் இது மாதிரி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வசதியானவங்க அப்படின்னு சொல்லி புடவை கொடுக்க மாட்டார். ஆகவே மூக்களையும் காதலையும் கழட்டி கொடுங்க, இல்லை நீங்களே வச்சுருங்க, பத்திரமா வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப சமத்தியமான திருட்டுக்காரன். நீங்களே பத்திரமா வச்சுருங்க, நான் சொல்கிறேன், அப்போ போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். திருப்பி கோயிலுக்கு போன மாதிரி பாவலா காட்டினானா. இப்போ ஃபாதர் ரெடியாக இருக்கிறாரு, இங்கே கையில் இருக்கிற மூக்குத்தியெல்லாம் கொடுங்க, நான் போய் ஃபாதரை அனுப்புகிறேன் அப்படின்னு வாங்கி கோயில் பக்கமாக பூந்து இன்னொரு பக்கமாக பூந்து வெளியே போயிட்டு இவங்க பார்த்துருந்தாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தாங்க, காணாமேன்னு தேடினா ஆளை காணோம். ஏமாற்றுபவர்கள் எப்படி வேணாலும் ஏமாற்றுவான். உதவுகின்ற போர்வையிலே ஏமாற்று. உன் கண் எதிரில் ஒரு அநீதியான அவமானங்களுக்கு உட்படும் போது அதிலிருந்து காப்பாற்றுவது அது ஒரு முக்கிய கடமை. சில பேர் பயந்துக்கிட்டு செய்ய மாட்டாங்க. நமக்கே வம்பு, நமக்கு கஷ்டம், தலைவலி. இல்லை, கிறிஸ்துவினுடைய சாட்சி, சிலுவையினுடைய வழி உதவுவது. உன் பாவங்களை அறிக்கையிடுவது. ஆண்டவரே நான் பாவி என்று கரங்களை நீட்டி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட். ஆகவேதான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே கரம் விரித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீரே எங்கள் தகப்பன், எங்களுக்கு உமது அருளை தாரும், ஆசிரை தாரும், உணவை தாரும், மன்னிப்பை தாரும் என்று கரம் விரித்து ஜெபிக்கின்றோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கரம் விரித்து ஜெபிப்பது கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, வாயை திறக்கிறதும் கிடையாது, பாட்டு பாடுறதும் கிடையாது. பல பங்கு அனுபவங்களில் இதில் ஜெபிப்பது பாடுவது என்பது பாட்டு கிளாஸ் மட்டும்தான். மீதி பேர் நாங்கள் நல்லா நின்று பாடு. பாட்டு கிளாஸ் பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க, அந்த பிரதர் நல்லா கிண்ணாரம் கொட்டுறார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பழைய தமிழ் கிண்ணாரம். நல்லா கிண்ணாரம் கொட்டுறார். நாங்கள் வருவோம், பூசை காணுவோம், ஆமேன்னு சொல்லாமே நன்மை வாங்கிட்டு போவோம். இதுதான் பங்கேற்பு இருந்தது. பாண்டிச்சேரியில் முதல் பங்கு நெல்லித்தோப்பில் வந்து பிள்ளைகளை உருவாக்கினேன். கேர்ள்ஸ் பூசோதைக்கெல்லாம் வந்தாங்க. கரம் விரித்து ஜெபியுங்கள் என்று சொன்னேன். எல்லாரும் கரம் விரித்து ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் கரம் விரித்து கண்மூடி பக்தியுடன் பராக்கின்றி கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். எல்லாம் கண்ணை மூடி பராக்கின்றி பக்தியுடன் சொல்வார்கள். சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரை ஜெபிங்கள். இன்று பாண்டிச்சேரி முழுவதும் கரம் விரித்து ஜெபிக்கிறது. ஏன்? ஒருத்தர் பார்த்து நாமும் ஜெபிப்போம். ஏன்? அர்த்தம் உள்ளது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடம் கரம் நீட்டுவது, ஆண்டவருக்கு முன்னால் கரம் நீட்டுவது என்ன குறைந்து போய்விடுவோமா? ஆகவே ஆண்டவரிடம் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கரம் விரித்து சொல்லும் பொழுது இதோ இந்த ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட்ஸ் என்று ஆண்டவர் இயேசு சொல்வது அர்த்தம் உள்ளதாகிறது. உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன்? அவன் மயர்வு அற மதிநலம் அருளினன் எவன்? அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி அவன். அவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. என் மனமே, யார் தூங்காமல் கண்களை மூடாமல் என்னை பார்த்து கொண்டு என்னை வழிநடத்துபவர் யார்? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் தாமே நம்மை மறக்காமல் சோர்வு அசதியினால் தூங்காமல் இருக்கின்ற உண்மையான தேவன் அவர். அவரிடம் அவருடைய பாத கமலங்களிலே பணிந்து தொழுது எழு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. பிறருக்காக நாம் உதவி செய்தோம் என்றால், பிறருக்காக காரியங்களை செய்தோம் என்றால் மகிழ்ச்சியும் சமாதானமும் மன நிறைவும் தானே வரும். பிறர் பணி செய்யும் பொழுது இறை பிரசன்னத்தை நாம் நம்மிலே உணர முடியும். The mercy I show to others is a mercy shown to me. மற்றவர்களுக்கு நான் காட்டும் பரிவு எனக்கே அளித்த பரிவாகும். எதையெல்லாம் பிறருக்கு கொடுக்கிறோமோ அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவும் எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு இறைவன் படி அளக்கிறார். கடையவன் என்னை கருணையினார் கலந்தாண்டு கொள்ளும் இறைவா. தகுதியற்றவனாக இருக்கிறேன், என்னை உன்னுடைய கருணையினால்
உன்னுடைய கருணையின் வெள்ளம். இன்னொரு இடத்துல இந்த செய்யுள் வரும், கருணை வெள்ளத்து என்னை அமிழ்த்தி, இந்த வெள்ளத்தில் அப்படியே மூழ்க வைத்து என்னை ஆண்டுகொள், என்னை ஏற்றுக்கொள் என்று என்னுடன் ஜெபிக்கின்ற பாடல். ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், I stretch out my hand to you in surrender. Heal me and restore my withered soul. Transform my heart with your love, that I may freely serve my neighbors for their good and find joy in doing your will. ஆண்டவராகிய இயேசுவே, உன் பாதம் சரணடைந்து உம்மை நோக்கி என் கரங்களை உயர்த்துகிறேன். செயலிழந்த என் ஆன்மாவை குணமாக்கியருளும். உம் அன்பினால் எம் இதயத்தை மாற்றி அமைத்தருளும். அதனால் தாராளத்துடன் பிறர் நலனுக்காகவே பிறருக்கு சேவை செய்து உம் பணி செய்வதிலேயே நான் மகிழ்ச்சி காண்பேனாக. உம்மை நோக்கி எம் கரங்களை உயர்த்தும் பொழுது நாங்கள் உம்மிடமிருந்து கருணையை, இரக்கத்தை, ஆசிரை, அருளை இறைஞ்சி நிற்கின்ற மக்களாக இருக்கின்றோம். சங்கீதம் 8 கூறுவது போல, ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் மிகப்பெரியவர், உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம், தூசிக்கு சமமான என்னையும் ஒரு பொருட்டாக கருதி என்னை வானதூதர்களுக்கும் மேலாக உயர்த்திய உம் பெருமைக்கு நாங்கள் என்றும் நன்றி பாராட்டுகிறோம். எங்கள் விசுவாசத்தை அதிகரியும், எங்கள் இறையன்பையும் பிறரன்பையும் இன்னும் அதிகரித்து நாங்கள் உமக்கேற்றவர்களாக வாழச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. மாசின்மையின் ஊற்றாகிய இறைவா, வானக கொடைகளில் பங்கு பெற்றதால் நாங்கள் புத்துயிர் பெற்றுள்ளோம். புனித அங்கேசம்மாளுடைய எடுத்துக்காட்டினை பின்பற்றி இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கிக் கொண்டு உம்மோடு ஒன்றித்து வாழ என்று முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.